بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. இந்த அருள் பொருந்திய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் பொதுவாக வெடித்தவனாக குறிப்பாக சில அதிதிகளை நான் இந்த சந்தர்ப்பத்திலே விழிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையிலே எஸ்கா என்று சுருக்கமாக அழைக்கப்படுகின்ற கிழக்கு புற்று நோயாளர் பராமரிப்பு நிலையத்துடைய அன்புக்குரிய சகோதரர் அல்ஹாஜ் அப்துல் மஜீத் அவர்களே, இந்த புற்று நோயாளர் பராமரிப்பு நிலையத்துடைய பொது சபையின் கௌரவ தலைவர் அல்ஹாஜ் ஃபௌஸ் அவர்களே, இன்றைய இந்த நிகழ்வின் பிரதம அதிதி கதாநாயகன் அல்ஹாஜ் அம்ருஸ்தீன் அவர்களே, அவர்களுடைய குடும்ப அங்கத்தவர்களே, இந்த நிகழ்வுக்கு விசேட அதிதியாக வருகை தந்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்ட செயலாளர் அரசாங்க அதிபர் மதிப்புக்குரிய திருமதி முரளிதரன் அவர்களே, பிரதேச செயலாளர் தனபால சுந்தரம் அவர்களே, பிரதேச செயலாளர் அல்ஹாஜ் முசம்மில் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு பின்னால், இந்த வைபவத்துக்கு பின்னால் மிக பெரும் பங்களிப்பை பின்புலமாக நின்று செய்து கொண்டிருக்கின்ற அல்ஹாஜ் அமீர் அவர்களே, இந்த நிகழ்விலே மற்றும் ஒரு சிறப்பு அதிதியாக கலந்து கொள்கின்ற அல்ஹாஜ் ஜமீக் அவர்களே, அல்ஹாஜ் முசாதிக் அவர்களே, இங்கு அதிகளின் வரிசையிலே வருகை தந்திருக்கின்ற டாக்டர் ஐஸ் முஸ்தபா அவர்களே, அவர்களோடு இங்கிலாந்து நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்ற சகோதரர் சௌத்ரி அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய உலமாக்களே, தனவந்தர்களே, ஊர் பிரமுகர்களே, தேசிய மட்ட பிரமுகர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் தும் அல்ஹம்துலில்லாஹ். இறைவனுடைய மாபெரும் அருளின் காரணமாக அன்று ஒரு சிலர் கண்ட கனவு இன்று நனவாக மாறி இருக்கிறது. நேற்றைய கனவுகள் இன்றைய உண்மைகள், இன்றைய கனவுகள் நாளைய உண்மைகள் என்று சொல்வார்கள். எஸ்கா என்ற நிறுவனம் தொடர்பான எண்ணக்கரு ஒரு சாதாரண எளிமையான கனவாக இருந்தது. சில சகோதரர்களுடைய தூய்மையின் காரணமாகவும், விடாமுயற்சியின் காரணமாகவும், உழைப்பின் காரணமாகவும், தியாகத்தின் காரணமாகவும் குறுகிய காலத்துக்குள் இந்த கனவு இன்று நனவாக மாறி இருக்கிறது. சாதாரண ஒரு வித்து பெரும் விருட்சமாக என்று மாறி வருகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் அனைவரும் என்னோடு உடன்படுவீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நமது மார்க்கத்தின் பின்புலத்திலே எனக்கும் உங்களுக்கும் முஸ்லிம்கள் என்ற வகையிலே 3 பெரும் கடமைகள் காத்திருக்கின்றன. முதலாவது ஆழமான ஈமான், விசுவாசம், நம்பிக்கை. இரண்டாவது அதன் அடியாக பிறக்க வேண்டிய அடிப்படை கடமை தொழுகை. மூன்றாவது கடமை, மிக முக்கியமான கடமை, நமக்கு இறைவன் தந்திருப்பவற்றை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்வது. அல்லதீன யுமினூன பில் கைப் வ யுகீமூன ஸ்ஸலாஹ் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். யார் முத்தகீன்கள், இறை விசுவாசிகள், முஸ்லிம்கள், மூமின்கள் என்றால் அவர்கள் மறைவான விஷயங்களை நம்புவார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், நாம் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து அடுத்தவர்களுக்கு அவர்கள் செலவு செய்வார்கள். அல்லாஹு தஆலா நாம் கொடுத்த பணத்தை செலவு செய்வார்கள் என்று சொல்லவில்லை, பொருட்செல்வத்தை செலவு செய்வார்கள் அடுத்தவர்களுக்கு கொடுப்பான்னு சொல்லவில்லை. அவர்களுக்கு நாம் கொடுத்தவற்றிலிருந்து அவர்கள் அடுத்தவர்களுக்கு கொடுப்பார்கள். நாம் அவர்களுக்கு கொடுத்தது பொருட்செல்வமாக இருக்கலாம், அறிவுச்செல்வமாக இருக்கலாம், ஒரு திறமையாக இருக்கலாம், ஆற்றலாக இருக்கலாம், இன்னொன்றாக இருக்கலாம், மற்றொன்றாக இருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் இறைவன் எதை கொடுத்திருக்கிறானோ அதை தான் மாத்திரம் அனுபவிக்காமல் அடுத்தவர்களோடு அதனை பகிர்ந்து கொள்வது என்பது அடிப்படையான மார்க்க கடமை.
எனவே மார்க்கம் என்றாலே ஒரு கண்ணோட்டத்திலே கேரிங் அண்ட் ஷேரிங், அடுத்தவர்களை கவனிப்பதும் பராமரிப்பதும், நம்மிடம் இருப்பது எதுவோ அதை அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்வதும் தான். இன்று இந்த எஸ்கா இந்த அளவு தூரம் தலை நிமிர்ந்து வளர்ந்து மேலோங்கி இருக்கு என்று சொன்னால் வெறும் பொருட்செல்வம் வழங்கியவர்களுடைய பங்களிப்பினால் மாத்திரமல்ல. பொருட்செல்வம் பங்களிப்பு செய்யப்பட்டிருக்கிறது, அறிவு செல்வம் பங்களிப்பு செய்யப்பட்டிருக்கிறது, உடல் உழைப்பு பங்களிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு அல்ஹாஜ் பரக்காத் அவர்களை பற்றி பிரஸ்தாபிக்கப்பட்டது. அவர் நான் நினைக்கிறேன் சில போது சபையில் இருக்கலாம் அல்லது பெரும்பாலும் இந்த முற்றத்தில் இருக்கலாம், இந்த மைதானத்தில் இருக்கலாம். அவருடைய மனைவி மரணமடைந்ததை முன்னிட்டு தாக்கமடைந்து ஆரம்பத்திலேயே அவர் செய்த பங்களிப்பை பற்றி இங்கு பிரஸ்தாபித்தார்கள். அவர் வெறுமனே பொருட்செல்வத்தை மாத்திரம் வழங்கிவிட்டு ஒதுங்கிக் கொள்ளவில்லை. இரவு பகலாக இந்த ஹாஸ்பிஸுக்காக அவர் உழைத்து வருகிறார். நேற்றிரவு நான் வருகின்ற போது சுமார் 11 மணி, அந்த நேரத்திலும் அவர் மரநடுகையில் ஈடுபட்டிருந்தார். இளைஞர்களை வைத்துக்கொண்டு, கிண்ணியா பகுதியிலிருந்து வந்த தொண்டர்களை வைத்துக்கொண்டு மரங்களை நட்டுக் கொண்டிருந்தார். என்னுடைய கலாசாலைக்கும் வருகை தந்து நமது கலாசாலையுடைய கார்டனிங் சம்பந்தமான சில வேலைகளையும் செய்து தருவதற்கு நான் தயாராக இருப்பார். அவரை பார்க்கிற ஒருவர் பெரும்பாலும் இங்கு தோட்ட வேலை செய்பவராகத்தான் அவரை அடையாளம் காண்பார்கள். அப்படியா இல்லையா? நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை, யதார்த்தத்தை சொல்கிறேன். எனவே யாரும் நினைத்து விடக்கூடாது காசு இருந்தால் பணம் இருந்தால் மாத்திரம்தான் பங்களிப்பு செய்யலாம். ஒவ்வொருவரும் தன்னிடம் இருப்பதை கொடுக்க வேண்டும். நானும் ஒரு பிரபலமான கொடைவள்ளல், ஆனால் எப்போதும் அல்ஹாஜ் ஃபௌஸை கொடைவள்ளல் சொல்வார்கள், ஜமீக்கை கொடைவள்ளல் சொல்வார்கள், அமீர் ராஜியை சொல்வார்கள், இப்போது அம்ருஸ் ராஜியை சொல்வார்கள். என்னை பார்த்து கொடைவள்ளல் சொல்ல மாட்டார்கள். நானும் ஒரு பிரபலமான கொடைவள்ளல், நான் தான் சொல்லிக்கொள்ள வேண்டும். இப்படி சொன்ன பிறகும் யாரும் வந்து என்னை அப்படி அட்ரஸ் பண்ணி அழைத்து பேச போவதில்லை. நான் இறைவன் எனக்கு தந்திருக்கிற சொற்பமான அறிவை அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்கிறேன் அல்லவா? அது இவ்வளவு பெரிய கொடை, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இன்று உலகத்தில் அந்த அறிவு செல்வத்தை கடந்த 4 தசாப்த காலங்களுக்கு மேலாக நானே சொல்லிக் கொள்கிறேன், பெருமையாக நான் பகிர்ந்து கொள்கிறேன். 1000 பேரோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆனால் என்னை கொடைவள்ளி யாரும் சொல்கிறார்கள் இல்லை. இதற்கு பிறகாவது அப்படி சொல்வதற்கு கற்றுக்கொள்கிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, தயவு செய்து அப்படி என்னை அழைத்து விட வேண்டாம், பெரிய பிரச்சனையா போயிடும். ஏற்கனவே கூட்டமாக போய் ஏறி இறங்க வேண்டியிருக்குது, ஊராக போய் இறங்க வேண்டியிருக்கு. போதா குறைவான்னு சொன்னால் இன்னொரு பக்கத்தில் பல்லு காட்டும் வந்துடுவாங்க. சரி, எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, எனக்கும் உங்களுக்கும் 2 வகையான கடமைகள் உண்டு. ஒரு பக்கம் இறைவனுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள், மறுபக்கம் பிற மனிதர்களுக்கு, சகோதர மனிதர்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள். இந்த 2 வகையான கடமைகளையும் நிறைவேற்றிய ஒருவர் தான் கரை சேர முடியும். ஒரு பக்கம் ஹுகூக்குல்லாஹ், மறுபக்கம் ஹுகூக்குல் இபாத். இந்த 2ம் நடக்க வேண்டும். ஒரு பக்கம் தக்வா, மறுபக்கம் இஹ்சான். இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீன முஹ்ஸினூன். அல்லாஹ் யாரோடு இருக்கிறான்? யாரோடு இருக்கிறான்? அவனை அஞ்சி பயந்து அவனுக்கு வழிபட்டு நடப்பவர்களோடும், அடுத்த மனிதர்களுக்கு உதவி செய்பவர்களோடும், உபகாரம் செய்பவர்களோடும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இர்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும் வஃபலுல் கைர் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ருக்கு செய்யுங்கள், சுஜூத் செய்யுங்கள், இபாதத் செய்யுங்கள். ஒரு பக்கம் இபாதத், ருக்கு சுஜூத் சார்ந்த இபாதத். மறுபக்கம் வஃபலுல் கைர், அடுத்த மனிதர்களுக்கு அதிகம் நன்மை செய்யுங்கள், உதவி செய்யுங்கள், உபகாரம் செய்யுங்கள், பணிவிடை செய்யுங்கள். அப்போதுதான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இறை விசுவாசி என்பவன் வழிபாடுகளுக்கு பின்னால் மாத்திரம் செல்பவன் அல்ல. அவன் வழிபாடுகளோடு அடுத்த மனிதர்களோடு பண்பாடாக வாழ வேண்டியவன், அடுத்த மனிதர்களுடைய விவகாரங்களில் கரிசனை காட்ட வேண்டியவன். இறை விசுவாசி என்பவன் இஃப்தாவுல் கைர், எல்லா நன்மைகளுக்கும் சிறப்பாக இருப்பான், எல்லா தீமைகளுக்கும் பூட்டாக இருப்பான் என்று இறை விசுவாசியை வரைவிலக்கணப்படுத்தினார்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கைருன் நாஸ் அன்ஃபஅஹும் லின்னாஸ். மனிதர்கள் சிறந்தவன் யார்? மனிதர்களில் சிறந்தவன் உயர்ந்தவன் யார்? நபி அவர்கள் சொல்கிறார்கள், அன்ஃபஅஹும் லின்னாஸ், அடுத்த மனிதர்களுக்கு பிரயோசனமான ஆள். தனது சொல்லால், செயலால், நடத்தையால், தன்னிருக்கிற அறிவால், பொருளால், மற்றொன்றால், இன்னொன்றால் அடுத்த மனிதர்களுக்கு யார் பிரயோசனமாக இருக்கிறாரோ அவர்தான் மனிதர்கள் சிறந்தவர்.
இந்த இந்த மெசேஜ் மிக முக்கியமானது. அதாவது தொழுது நிறைய தொழுது, நோன்பு நோற்று நிறைய நோன்பு நோற்று, குரான் ஓதி அதிகம் அதிகம் குரானை ஓதி முடித்து, திக்ர் செய்து, ஔராதுகளை ஓதி, தியானத்தில் ஈடுபட்டு, VIP லோட்ஜில் சுவனம் நுழையலாம். தொழுது சுவனம் நுழையலாம், நோன்பு நோற்று சுவனம் நுழையலாம், ஹஜ் செய்து ஜக்காத் கொடுத்து சுவனம் நுழையலாம். அதே போல அடுத்த மனிதர்களுக்கு உதவி செய்து, உபகாரம் செய்து, அடுத்த மனிதர்களுடைய கண்ணீரை துடைத்து, விதவைகளை வாழ வைத்து, ஏழைகளை வாழ வைத்து, அனாதைகளை வாழ வைத்து, நோயாளிகளை பராமரித்து சுவனம் நுழையலாம். சுவனம் நுழைவதற்கான இலகுவான ஒரு வழி அது என்பதை நானும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே நானும் நீங்கள் விதிவிலக்கு இல்லாமல், பணக்காரரோ ஏழையோ படித்தவரோ பாமரரோ யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும், ஆலிம் என்ற அறிஞரோ சாதாரண பாமரனோ, எந்த வேறுபாடும் பாகுபாடும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் என்னால் அடுத்தவருக்கு என்ன செய்ய முடியும், இன்றைய நாள் தொழுத நாளாக, நோன்பு பிடித்த நாளாக, குர்ஆன் ஓதிய நாளாக, திக்ர் செய்த நாளாக இருக்கட்டும், இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய நாள் 4 பேருக்கு நான் உதவி செய்த நாளாக இருக்க வேண்டும் என்பதை உத்தரவாதப்படுத்திக் கொள்ள வேண்டும். எஞ்சிய வாழ்க்கையை இப்படி கழிக்க வேண்டும். எங்கெல்லாம் போய் மனிதர்களுக்கு உதவி செய்யலாம், உபகாரம் செய்யலாம், பணிவிடை செய்யலாம், ஒருவருடைய கண்ணீரை துடைக்கலாம் என்ற இந்த பார்வையோடு நாம் செய்யப்பட வேண்டும். அந்த வகையிலே எமது பராமரிப்பை, அரவணைப்பை வேண்டி நிற்கின்ற ஒரு செக்மெண்ட் யார்? நோயாளிகள். உண்மையிலே நான் அடிக்கடி சொல்வதுண்டு, உலகத்தில் மிக புனிதமான, மிக மிக புனிதமான 2 துறைகள் இருக்கின்றன. ஒன்று டீச்சிங், அடுத்தது மெடிக்கல் பிராக்டிஸ். இந்த டீச்சரும் டாக்டரும் அவர்கள் மனித புனிதர்கள். ஆனால் துறைஷ்டவசமாக இந்த 2 துறைகளும் கமர்ஷியலைஸ்ட், வருமானத்துக்கான துறைகளாக, கை நிறைய காசு சம்பாதிப்பதற்கான துறைகளாக மாற்றப்பட்டு மிக புனிதமான இந்த 2 சேவைகளும் மாசுபடுத்தப்பட்டு வருவதை பார்க்கிற போது மனதுக்கு ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது. எனக்கு நெருக்கமான ஒரு கன்சல்டன்ட் டாக்டர் இருக்கிறார், டாக்டர் ஐசால, அவர் எனக்கு நெருக்கமானவர் தான். அவர் அடிக்கடி சொல்லுவார், இந்த டாக்டர் மாற சீண்டாட்டி உங்களுக்கு தூக்கம் போடலையான்னு தமாஷா சொல்லுவார். எல்லா பேச்சிலையும் போகிற வழியில் டாக்டர் மார்க்கு ஒரு அடி அடிப்பீங்க. எல்லாருக்கும் அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிக்கிறதா. சிந்தனையை சீண்டுவது நோக்கம் அல்ல, சிந்தனையை தூண்டுவதுதான் நோக்கம். அவர் டாக்டர்ன்றதால அது மட்டும் அவருக்கு படுது. இன்னும் யார் யாருக்கெல்லாம் புத்திமதி சொல்லத்தான் செய்கிறோம். எனவே நிறைய மாஷா அல்லாஹ், இங்கு சகோதரர் ஹாஜி அப்துல் மஜீத் அவர்கள் சொன்னது போல அற்புதமான உள்ளம் கொண்ட, பரந்த மனப்பான்மை கொண்ட, மனிதநேய மனிதாபிமானமும் கொண்ட நிறைய மருத்துவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு கூட நிறைய பேர் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் பெரும்பாலானவர்களிடம் இந்த பார்வை இல்லை அல்லது அருகி வருகிறது என்பது கவலைக்குரிய விஷயம். சொல்ல வந்த செய்தி அதுவல்ல. நமது பராமரிப்பை, கவனக்குவிப்பை வேண்டி நிற்கின்ற ஒரு சாரார் தான் நோயாளிகள். நாம் சமூக சேவை என்று சொல்கிற போது நம்மிடம் 2 பிழையான கருத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று சமய சேவை என்றால் ஒன்று, சமூக சேவை என்றால் மற்றொன்று. சன்மார்க்க சேவை என்றால் ஒன்று, சமூக சேவை என்றால் மற்றொன்று. இது ரிலிஜியஸ் ஒர்க், அது சோஷியல் ஒர்க். ரிலிஜியஸ் ஒர்க்கை யார் செய்வார்கள்? இந்த சோ கோல்ட் உலமாஸ், இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ். அவர்களுக்கு சமூக சேவையோடு எந்த ஈடுபாடும் இருக்கக்கூடாது. சமூக சேவை செய்யக்கூடிய யார்? நுண்ணுலமாஸ். இது மிகப்பிழையான பார்வை. நமது மார்க்கத்திலே திஸ் இஸ் ரிலிஜியஸ் அண்ட் திஸ் இஸ் செக்யூலர் என்ற பாகுபாடு இல்லை. வாழ்வே வணக்கம் என்பதுதான் நமது ஆழமான மார்க்கம் பற்றிய புரிதல். அந்த வகையிலே இப்படியான பொது பணிகளை, சமூக சேவைகளை, மனிதாபிமான பணிகளை நாம் கொச்சைப்படுத்துபவர்களாக இருக்கிறோம். இது இபாதத் அல்ல, இது வணக்கம் அல்ல, இது அமல் அல்ல, இது நற்காரியம் அல்ல. பள்ளி கட்டுவது நற்காரியம், பள்ளியை பராமரிப்பு நற்காரியம், தொழுவது நற்காரியம், நோன்பு நோற்பது, இவையெல்லாம் நற்காரியங்களாக இருந்தாலும் இதெல்லாம் நல்ல விஷயம்தான். நல்ல விஷயம், சமூக சேவை செய்கிறது நல்லதானே. ஆனால் இதை நீங்கள் பெரிய விஷயமாக பார்க்காதீங்க. அதை விட பெரிய விஷயங்கள் நிறைய இருக்குது, இபாதத்துகள் என்ற ஒரு பிழையான பார்வை இருக்குது. இது பிழையான பார்வை.
இரண்டாவதாக சமூக சேவை செய்பவர்களும் பாரம்பரியமான சமூக சேவைகளை தான் முன்னெடுக்கிறார்கள். ட்ரெடிஷனல் சோசியல் ஒர்க்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா அனாதைகளை பார்க்கறது கண்டிப்பாக தேவை, ஏழைகளை கவனிக்க கண்டிப்பாக தேவை, விதவைகளை கவனிப்பது கண்டிப்பாக தேவை. இப்படி வைத்திருக்கிறார்கள். ட்ரை ரேஷன் பங்குடுறது, குறிப்பிட்ட பருவங்களில் சிறப்பாக உணவுப் பொதிகளை பகிர்ந்தளிப்பது, இவையெல்லாம் தொடரப்பட வேண்டும். அதுக்கு ஒரு மதரசாவுக்கு உதவி செய்வது, ஒரு மஸ்ஜிதுக்கு உதவி செய்வது, ஏழைகளுக்கு கொஞ்சம் உதவி செய்வது, அனாதைகளுக்கு கொஞ்சம் உதவி செய்வது, வயோதிபர்களுக்கு உதவி செய்வது, இப்படி 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 மாஷா அல்லாஹ் நிறைய நல்ல சமூக பணிகள், சமூக சேவைகள் நடைபெற்று வருகின்றன. அவை தொடரப்பட வேண்டும் என்பதை அழுத்தமாக சொல்கிறேன். ஆனால் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக சமுதாயத்துக்கு தேவையான, நாட்டுக்கு தேவையான, மக்களுக்கு தேவையான, யாரும் கவனித்துக் கொள்ளாத சில துறைகள் இருக்கின்றன என்ற செக்மெண்டை அரவணைக்காத, ஆதரிக்காத, பராமரிக்காத, அது பற்றிய ஒரு பார்வை இல்லாத ஒரு சமூகமாகத்தான் நீண்ட காலமாக நாம் இருந்து வருகிறோம். அதனால் நோயாளர்கள் படும் அவஸ்தை சாமானியமானதல்ல. வசதியான குடும்பங்களை சேர்ந்த நோயாளர்கள் கூட முறையாக, சரியாக, அறிவுபூர்வமாக பராமரிக்கப்படுவதில்லை. உங்களுக்கு தெரியும், ஹாஸ்பிஸ் என்ற இந்த நிறுவனத்துக்கூடாக அல்ஹாஜ் ஃபௌஸ் அவர்களுடைய ஒரு பெரிய எண்ணக்கரு, அவருடைய ஒரு கான்செப்ட், வீட்டுக்கு ஒரு தாதி உருவாக்கப்பட வேண்டும் என்று மிகவும் அற்புதமான, காலத்துக்கு தேவையான, நடைமுறை சாத்தியமான, நடைமுறைக்கு ஏற்ற ஒரு வேலை திட்டமாக நான் அதனை பார்க்கிறேன். வீட்டுக்கு ஒரு தாதி. நிறைய நோயாளர்கள் மரணிப்பது நோயால் மாத்திரம் அல்ல, முறையான பராமரிப்பு இல்லாத காரணத்தினால். நாளாந்தம் அவர்களை எப்படி பராமரிப்பது, கவனிப்பது என்று வீட்டிலுள்ளவருக்கு தெரியாது. ஒரு 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 டயபெட்டிஸ் பேஷண்ட்டை எப்படி கவனிப்பது, ஒரு ப்ரெஷர் உள்ளவரை எப்படி பராமரிப்பது, ஒரு கேன்சர் பேஷண்ட்டை எப்படி கவனிப்பது, அது பற்றிய புரிந்துணர்வு இல்லை, விழிப்பு தெளிவு கிடையாது. எனவேதான் தொடர்ந்தேர்ச்சியாக கடந்த சில வருடங்களாக நாடளாவிய ரீதியில் ஒரு பெரிய சேவையாக இந்த ஹாஸ்பிஸ் அமைதியாக செய்து வருகிற சேவை தான் இந்த தாதிமார்களை உருவாக்கும் சேவை. அதாவது தொழில் செய்யும் தாதிமார்கள் அல்ல, வீட்டுக்கு ஒரு தாதி தனது தந்தையை, தனது தாயை, தனது சகோதர சகோதரிகளை, அண்டை அயலவர்களை, உறவர்களை அவர்கள் நோயாளிகளாக மாறினால் அவருடைய அடிப்படை விஷயங்களை பார்க்கின்ற, கவனிக்கின்ற, அவர்களை பராமரிக்கின்ற அறிவுள்ள ஒரு சாரார் உருவாக்கப்பட வேண்டும். நான் நினைக்கிறேன் இதுவரை 3000க்கும் மேற்பட்டவர்கள் ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். பாருங்கள், எப்படிப்பட்ட அற்புதமான, காத்திரமான, காலத்துக்கு தேவையான, ஆனால் ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக இருக்கிற பணி. இந்த ஏறாவூர் மண்ணில் தான் இந்த பணி, இந்த இடத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பணியில் பங்கேற்று பயிற்சி பெற்ற பிள்ளைகள் தொண்டர்களாக இங்கு வருகிறார்கள். இப்போது நேற்று இரவு நான் ஒரு சாராரை பார்த்தேன். இரவு 11 மணிக்கு பிறகு அவர்கள் இங்கு வந்து பயிற்சி பெற்றதாகவும், இதனால் கவரப்பட்டு, இந்த திட்டத்தால் ஆர்ஜிக்கப்பட்டு தொண்டர்களாக அவர்களுக்கு வருகை இருந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் நாம் உருவாக்க வேண்டும், காண விரும்ப வேண்டும். இதெல்லாம் ஒரு சில மனிதர்களுடைய அயராத உழைப்பின் விளைவுகள். எனவே இந்த நோயாளர் பராமரிப்பு என்பது இன்றியமையாத ஒன்றாக மாறியிருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக நானும் நீங்களும் வாழ்கிற இந்த காலத்திலே நம்முடைய பிழையான லைஃப் ஸ்டைல் காரணமாக நோயாளர்கள் ரொம்ப அதிகம். 100 வருடங்களுக்கு முன்னால் இவ்வளவு நோய்கள் இருக்கவில்லை இப்போ. ஆனால் மனிதர்கள் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பொது வாழ்க்கையில் வசதி வந்திருக்கிறது, வளமாக வாழ்வதாக நினைக்கிறார்கள். ஆனால் வீட்டுக்கு வீடு வாசற்படி போல வீட்டுக்கு வீடு நோயாளிகள். பார்ப்பதற்கு ஒவ்வொருவரும் மாமிச மலைகள் போல் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஆரோக்கியமாக இல்லை. நேற்று கூட இரவு நான் சொன்னேன், நேற்று இரவு காலையில் சொன்னதாக ஞாபகம், காலையில் சொன்னேன், 200 வருடங்களுக்கு முன்னால் மக்கள் பட்டினியால் செத்தார்கள். உணவில்லாத காரணத்தினால் உலகிலே மரணங்கள் நிகழ்ந்தன. இப்போதெல்லாம் உலகத்திலே பட்டினி சாவு குறைவு இருக்கிறது, குறைவு. இப்போது ஒபேசிட்டியால் தான் சாகிறார்கள், அதிகமாக சாப்பிட்டு. உடற்பருமனால் சாவர்களுடைய எண்ணிக்கை பட்டினியால் சாவர்களுடைய எண்ணிக்கையை விட அதிகம் என்பது WHO முதலான சர்வதேச ஸ்தாபனங்கள் சொல்லுகின்ற தகவல்கள். அப்படி சாப்பாடு. இவருக்கு கொலஸ்ட்ரால், அவருக்கு டயபெட்டிஸ், அடுத்தவருக்கு பிரஷர், இவருக்கு கேன்சர், அவருக்கு லங்ஸ்ல ப்ராப்ளம், இவருக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம், இவருக்கு லிவர்ல ப்ராப்ளம், இவருக்கு கிட்னில ப்ராப்ளம்.
ஏன்னா கொலஸ்ட்ரால் வந்தால் அது தொடர்ந்து ப்ரெஷர் வந்தாச்சு, 2 வந்தால் அடுத்த கூட்டாளி டயபெட்டிஸ் வந்தாச்சு, டயபெட்டிஸ் வந்தால் இந்த 2 வந்தாச்சு, 3 வந்தால் ஃபைனலாக இன்னொரு சாமானிக்கு லிவர் டேமேஜ் ஆகும், பிறகு கிட்னி டேமேஜ் ஆகும். அதுக்கு பிறகு சொல்லுவான் நீங்கள் டியூமர் வந்திக்குது, அதுக்கு பேர் கேன்சர்னு பேர் வைப்பான். அப்படியே வழி அனுப்பி வச்சுருவாங்க. டாக்டர் போயிட்டார், கோவத்தில் போனாலும் தெரியாது. ஓகே, இல்லை அவர் சந்தோஷப்படுவார் இந்த செய்திகளை நான் பகிர்ந்து கொள்வதில். எனவே இந்த நோயாளர்களை பராமரிக்கிறது வெறுமனை பராமரிக்கிறது மாத்திரமல்ல, நோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் மிக முக்கியமானது. இந்த கேன்சர் கேர் ஹாஸ்பிஸ் வெறுமனே சில நோயாளிகளை, கேன்சரால் பாதிக்கப்பட்ட, புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை வைத்து பராமரிக்கிற நிலை மட்டுமல்ல, இங்கு இந்த நிலையத்துக்கூடாக கேன்சர் சம்பந்தமான விழிப்புணர்வு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வளாகத்துக்குள்ளும் நடக்கிறது, வளாகத்துக்கு வெளியே நடக்கிறது. எவ்வளவு பெரிய சேவை! இவை அனைத்தும் பியோலி தூய்மையாக முழுமையாக ஒரு சேவையாகத்தான் நடக்குது. இதுக்கு பின்னால் எவரும் எந்த ஒரு லாபத்தையும் எதிர்பார்ப்பதில்லை. அதுக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். ஆரம்பத்தில் இருந்து நான் எந்த பங்களிப்பும் குறிப்பிடத்தக்க அளவு செய்யாத போதிலும் இதனை பார்ப்பவனாக, அவதானிப்பவனாக, கவனிப்பவனாக இருக்கிறேன். அதன் காரணத்தினால் தான் இவ்வளவு உறுதியாக பொறுப்புணர்ச்சியோடு நான் இதை சொல்கிறேன். மிகப்பெரிய ஒரு நோயாளியை போய் சேமம் விசாரிப்பது, சுகம் விசாரிப்பது மிகப்பெரிய வணக்கம் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு நோயாளியை சுகம் விசாரிப்பதற்காக ஒருவர் போகிறாரா, அவரை பார்த்து ஒரு வானவர், ஒரு மலக்கு சொல்கிறார், உனது இந்த பயணம் சிறந்த பயணம், உனது இந்த நடை சிறந்த நடை, சொர்க்கத்திலே உனக்கு ஒரு இல்லம் ஏதோ தயாராகிவிட்டது. நோயாளியை பார்க்க சுகம் விசாரிக்க போறதால கிடைக்கக்கூடிய கூலி எவ்வளவு பெரியது! அப்ப இது இபாதத் இல்லையா? இது வணக்கம் இல்லையா? நோயாளியை சுகம் விசாரிக்க போறது ஒரே காரணத்தினால் ஒருவருடைய பயணம் சிறந்த பயணமாக, உயர்ந்த பயணமாக, புனிதமான பயணமாக மாறுகிறது என்றால், அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு இல்லம் கிடைக்கிறது என்றால், எல்லாருக்கும் தெரியும், பூமியிலே ஒரு பள்ளியை கட்டினால், மசீதை கட்டினால், சொர்க்கத்திலே எல்லாம் ஒரு வீட்டை கட்டுவான். சீதவி கட்டுங்க, என்ன உடனே தம்மை காத்திர போய் அடிச்சு கொடுக்குறீங்க, அங்கே அவர் அபுகஸ்தலாவில் அடிச்சு கொடுக்குறது கட்டாயம் செய்யப்படணும். இந்த துட்டை மட்டும் வெட்டி போட்டுறாங்க பாப்பா, பள்ளி கட்டுறதை கொஞ்சம் கொச்சப்படுத்தி பேசிட்டாருண்டு இல்லை, கண்டிப்பாக செய்யப்படணும். ஆனால் நோயாளியை சேம விசாரிக்க போகிறது ஹதீஸையும் சொல்லணுமே நாங்கள். இது ஹதீஸ், திபுத்த வதாப மம்ஷாக்க வதபவத மினல் ஜன்னதி மன்சிலா, இது போன்ற பல ஹதீஸை சொல்லியிருக்கிறார்கள். நோயாளியை சுகம் விசாரிக்க போவதற்கே இவ்வளவு நன்மை என்றால், நோயாளிகளை இப்படி வச்சு பராமரித்தார், நோயாளர்களை பராமரிப்பதற்கு ஒரு நிலையம் நடத்தினால் எவ்வளவு பெரிய காரியமாக அல்லாஹ்வினால் பார்க்கப்படும். அகடத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றுகின்ற இறைவனால் நோக்கப்படும் மலக்குகள் இத்தகைய பரக்கத்தை அந்த நிலையத்துக்கு மாத்திரமல்ல, அந்த நிலையம் இருக்கிற ஊருக்கு இறக்குவார்கள், பிரதேசத்துக்கு இறக்குவார்கள், முழு நாட்டுக்கு இறக்குவார்கள். சகோதரர்களே, நன்மைகள், அருள்கள், பாவங்கள், சாபங்கள், இந்த பூமி நன்மைகளால் நிரப்பப்பட வேண்டும். அப்போது அருள் பொருந்திய பூமியா மாறும். பாவங்கள், சாபங்கள், பாவங்கள் அதிகரிக்கிற அளவுக்கு சாபமயமாக மாறும். எந்த முயற்சியும் பயனளிக்காது, வெற்றி அளிக்காது. எனவே வெறும் வெறும் திட்டங்கள் மாத்திரம் அல்ல, நன்மைமயமான வாழ்க்கை தனி மனித வாழ்க்கையில் வர வேண்டும், குடும்ப வாழ்க்கையில் வர வேண்டும், ஊரிலே வர வேண்டும். எல்லா மனிதர்களும் நல்லவர்களாக, அடுத்தவர்களுக்கு உதவுவர்களாக, அடுத்தவர்களை அரவணைப்பவர்களாக, அணைப்பவர்களாக மாற வேண்டும். எனவே மகத்தான ஒரு பணிதான் இந்த ஹாஸ்பிஸ் உடைய பணி. அந்த பணிக்குத்தான் நீங்கள் உதவிக்கரம் நீட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். நாளை மறுமையிலே இறைவன் ஒரு அடியானை பார்த்து கேட்பானா, இங்கே வா, நான் நோயாளியாக இருந்தேன், ஏன் நீ வந்து என்னை சுகம் விசாரிக்கவில்லை? ஓ, அடியான் கேட்பானா, இறைவா நீ நோயாளியாக இருந்தாயா? நான் நோயாளியாக இருந்தேன். இந்த அடியான் நோயாளியாக இருந்தான், எனது அந்த அடியான் நோயாக இருக்கிற போது நீ அவனை போய் சுகம் விசாரித்து இருந்தால் என்னை நீ சுகம் விசாரித்தவனாக கருதப்பட்டிருப்பாய். எப்பேற்பட்ட வழிகாட்டலை மதங்கள் தருகின்றன என்று சொல்லி பார்க்க வேண்டும். எனவே இந்த ஹாஸ்பிஸுக்கு வந்துட்டு போறதுன்றது சாதாரண விஷயம் அல்ல. அங்கு பராமரிக்கப்பட்டிருக்கிற அந்த மக்களை போய் பார்ப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அவர்கள் எக்ஸிபிட்ஸ் அல்ல. நாங்கள் வந்து ஹாய் பாய் என்று போறதுக்கு என்ன அவர்கள் காட்சி பொருட்களா? இல்லை. எத்தகைய சஃபரிங்! அந்த நோயாளியும் அந்த குடும்பமும் படும் பாட்டை நீங்கள் பார்க்க வேண்டும். அங்கு போனால் கண்ணீர்,
கதைகளை கேட்கலாம், இரத்த கண்ணீர் வடிக்கலாம், மனித வாழ்க்கையின் யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். நேற்று அவர்களுக்கு நாளை யார் யாருக்கும் இந்த நிலை வரலாம். இந்த இடத்திலே நாங்கள் வைபவம் வைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த மக்கள் படும் பாடு, அவஸ்தை சிந்திக்க வேண்டும். வீட்டை விட்டு, ஊரை விட்டு, செல்வத்தை இழந்து, தொழிலை இழந்து, சொத்துக்களை இழந்து அவர்கள் அந்த நோயாளிகளை பராமரித்துக் கொண்டிருக்கிறார். இறைவன் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும். அந்த நோயாளர்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும், ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும், அவருடைய உள்ளங்களுக்கு நிம்மதியை, மன அமைதியை கொடுக்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட மக்களை சந்தோஷப்படுத்துவது என்பது எவ்வளவு பெரிய நற்காரியம். நான் நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் இத்தகையவருடைய பிரார்த்தனைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இத்தகையவருடைய பிரார்த்தனைக்கு அருகதையுடையவர்களாக மாற வேண்டும். இங்கிருக்கிற உங்களை போன்ற பெரியார்கள் என்னை புகழ்வதால் எந்த புண்ணியம் எனக்கு இல்லை. அது ஒரு சும்மா ஒரு சூனா இருக்கும். எங்களோட ஒரு பாசையில் சொல்கிறாங்க, அதுதான் ஒரு ஃபன்னா இருக்கும். இந்த மாதிரி உடுத்து வந்து இப்படி மைக்கு முன்னாடி நின்று பேசுறது இல்லையா அமீராஜா? இதே ஒரு ஃபன் இருக்கும். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்குற ஏன் அப்படி அமீராஜான்னு சொன்னேன்றது அவருக்கு வழங்கும். இதெல்லாம் லைவாக எல்லாம் பேத்து கொண்டிருக்கிறது பிரச்சனை. ஆனால் ஹெப்பினஸ் என்றது வேறு, இட்டர்னல் ஹெப்பினஸ் என்றது வேறு. அந்த நான் நீங்கள் எதிர்பார்க்குற ஹெப்பினஸ், இட்டர்னல் ஹெப்பினஸ் வேணுமா, பீஸ் ஆஃப் மைண்ட் வேணுமா, அந்த மக்களோட பயணிக்க வேணும், அவர்களை பராமரிக்க வேணும், அவர்கள் அரவணைக்க வேணும், அன்பு காட்ட வேணும். அவர்கள் ஒரு அருட்கண் கொண்டு என்னை பார்ப்பார்கள், உங்களை பார்ப்பார்கள். அது போதும் நமது வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் இருந்த இடம் தெரியாமல் செல்வதற்கு. இது மிகப்பெரிய உண்மை அவர்களே. அதிகமான நேரம் பேசுவதற்கான சந்தர்ப்பம் இதுவல்ல. எனக்கு 20 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டதாக சொல்லியிருந்தார்கள். 25 நிமிஷமா எப்படியோ நேரத்தை பற்றி கவலைப்படாமல் நாங்கள் இறுதியாக ஒரு விஷயத்தை நான் இங்கு சொல்லியாக வேண்டும். இந்த ஒரு மகத்தான பணியை செய்வதற்கு காரணமாக அமைந்த அனைவரும் நமது பிரார்த்தனைக்குரியவர்கள், நன்றிக்குரியவர்கள். பேர் குறிப்பிடுவதற்கு மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறது. அறிமுகமானவர்கள், அறிமுகம் இல்லாதவர்கள், நேரடியாக உதவி செய்தவர்கள், செய்து கொண்டிருப்பவர்கள், மறைமுகமாக உதவி செய்து கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். சகோதரர் ஹாஜி அம்ருஸ்தீனை நான் தியாகி என்று சொல்ல மாட்டேன், நிச்சயமாக சொல்ல மாட்டேன். மாற்றமாக அவர் ஒரு புத்திசாலி, அப்துல் மஜீத் ஹாஜி சொன்ன புத்திசாலி. வச்சுட்டு போகிறதுக்கு இரவு பகலாக்கி வேர்வை சிந்தி வேளா வேலைக்கு சாப்பிடாம கஷ்டப்பட்டு தேடியதை அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு போகிறதுக்கும் வச்சுட்டு போகிறதுக்கும் அவர் முட்டாள் அல்ல, அவர் ரொம்ப பெரிய புத்திசாலி. நான் தேடியதை மேக்சிமம் நான் என் கையோடு கொண்டு செல்ல வேண்டும் என்று சிந்தித்தவர். இது முதலாவது. இரண்டாவது, இப்படியான ஒரு டிசர்விங்கான ஜெனுவினான கோர்ஸுக்கு பங்களிப்பு செய்கிற சந்தர்ப்பம் அவருக்கு கிடைச்சிருக்கு. அது ரியல் பிளெஸிங் அவருக்கு. இப்படி கிடைக்காது. நிறைய உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இப்படியான இது அரிதான சந்தர்ப்பம், வெரி வெரி ரேர். இப்படியான சந்தர்ப்பம் கிடைக்காது. அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா அந்த இளம் தொழிலதிபருக்கு வழங்கியிருக்கிறான். அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்று நான் உறுதியாக சொல்வேன். எனவே அந்த வகையிலே நீங்கள் சந்தோஷப்படலாம். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு செய்தி, நினைவுபடுத்துகிற ஒரு செய்தி இருக்கிறது. காமராஜர் தமிழ்நாட்டிலே இருந்த ஒரு அற்புதமான அரசியல் தலைவர், இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர். அவருடைய ஆளுமையினால் நான் ரொம்ப ஆகர்ஷிக்கப்பட்டிருக்கிறேன். அவர் சொல்லுவார், பிறந்தவர் எல்லாம் வரலாறு ஆனதில்லை, வரலாறான எவரும் தனக்காக வாழ்ந்ததில்லை. இங்கு இருக்கிற பரோபகாரிகளாகிய நீங்கள், தனவந்தர்களாகிய நீங்கள் காசை சம்பாதிச்சு உங்களுக்காக மட்டும் வாழ்ந்தா நீங்கள் வரலாறாக மாட்டீங்க. நீங்கள் வரலாறாக வேண்டுமென்றா உங்களுக்காக வாழப்படாது. இதைத்தான் அப்துல் கலாம், இந்தியாவுடைய முன்னாள் ஜனாதிபதி, அற்புதமாக சொன்னார். உனது பிறப்பு ஒரு சம்பவமாக இருந்தாலும் உனது இறப்பு ஒரு சரித்திரமாக பேசப்பட வேண்டும். இந்த ஏராவும் இந்த நாட்டிலும் ஏன் தேசம் கடந்தும் இவருடைய இந்த எளிமையான பங்களிப்பு இன்ஷா அல்லாஹ் பேசப்படும். அது அவருக்கு துவாவாக மாறும். இது சதகா ஜாரியா, ஒன்கோயிங் சேரிட்டி, ஒரு கண்டினியூஸ் சேரிட்டி, ஒரு நிலையான தர்மமாக மாறும். இது அவருடைய முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட். அப்படி இல்லாமல் அவருடைய கண்ட்ரிபியூஷன் அல்ல. அவர் புத்திசாலியான ஒரு வியாபாரி. அவர் ஒரு புத்திசாலித்தனமான வியாபாரத்தில் முதலீடு செய்திருக்கிறார்.
இங்கே இருக்கிற இந்த ஹாஸ்பிஸுக்காக பங்களிப்பு செய்த பலரை இங்கு நான் பார்க்கிறேன். நீங்கள் எல்லோரும் அத்தகையவர்கள் தான். எனவே அல்ஹாஜ் அம்ருஸ்தீன் உடைய வழியில் புதிய பரோபகாரிகள், தனவந்தர்கள் வர வேண்டும் நான் எதிர்பார்க்கிறேன். குறிப்பாக சகோதரர் அம்ருஸ்தீனுடைய இந்த முன்மாதிரியிலே அழகான ஒரு படிப்பினை இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் சுகதேகியாக இருக்கிற போதும் இளமையாக இருக்கிற போதும் செய்கிற தர்மம் தான் சிறந்தது. அதே போல லோபித்தனத்தை, அவர் லோபியாக இருக்கிற நிலையில, கஞ்சத்தனம் இருக்கிற நிலையிலே செய்கிற தர்மம் தான் உயர்ந்த தர்மம். வயது போன பிறகு, நோயாளியான பிறகு, மனசிலிருந்து லோபித்தனம் போன பிறகு செய்கிற தர்மம் அவ்வளவு விசேஷமானதல்ல. இளமையாகவும் இருக்கணும், துடிப்போடு இருக்கணும், வர்மம் வந்துருமோன்ற பயம் இருக்கணும். அதான் லோபித்தனம். டூ ஏர்லியா நான் நீங்க கொடுக்கறது என்னம்மா எவ்வளவு விஷயங்களே, குடும்ப விஷயம் ஈக்கி, புள்ள குட்டியல்ல விஷயம் ஈக்குது, இதெல்லாம் முடிச்சுட்டு கொடுங்களே. அந்த காலத்தில் ஹஜ் செய்கிற மாதிரி. இது டூ ஏர்லி. இந்த உணர்வு வரும். வீட்டில் இருந்து கொண்டே சொல்லுவாங்க, அம்சன் ஆச்சார குடும்பத்தில் அப்படி சொல்லிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றோ சொல்லிக்க மாட்டாங்க அல்லது சொல்ல ஒட்டிக்க நம்புறேன். எனவே சகோதரர்களே, வறுமையை அஞ்சும் நிலையில், ஆரோக்கியமாக இருக்கிற நிலையில செய்யக்கூடிய தர்மம் தான் உயர்ந்த தர்மம். இவர் வயோதிகரான பிறகு என்ன யோசிப்பார்? எல்லாம் முடிஞ்சு இப்போ அல்லாஹ்வை சந்திக்கணும், எதையாவது கொடுப்போம். அப்படி கொடுக்குற நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்நெத்திக்கலாக தர்மங்களை பேணாமல் செல்வத்தை தேடி கடைசி காலத்தில் கொட்டுற என்ன சொர்க்கத்துக்கு போறதுக்கு. அதான் உலக வாழ்க்கையை நல்லா அனுபவிச்சுட்டு, நல்ல சொர்க்கம் மாதிரி அனுபவிச்சுட்டு இப்ப அனுபவிக்கலாம். தின்னேலா, குடிக்கலா, படுக்கலா, தூக்கம் போடலாம் ஒன்றும் இல்லை. இப்ப மறுமையில சொர்க்கத்துக்கு போறதுக்கு சேர்த்தது எல்லாத்தையும் அன்னத்திக்கலா சேர்த்ததை கொடுத்து பார்க்குறது. இந்த பிசினஸ் சரி வராது. நீங்க உலகத்துல வேண்டிய ஹோல்சேல் பிசினஸ் பண்ணுங்க. உலகத்துல நீங்க கிராஸ் ரோட்ல போங்க, பின்கதவால போங்க. அது ஸ்ட்ரெயிட் பாத். அல்லாஹ் அடையணும், அது முறையா போகணும். எனவே இளமையாக இருக்கும் போது, வறுமை அஞ்சு நேரத்தில், லோபத்தனம் மனசில் இருக்கிற நேரத்தில், உடல் ஆரோக்கியம் இருக்கிற நேரத்தில் கொடுக்கிற தர்மமே உயர்ந்த தர்மம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் ஆகிய கிரந்தங்கள்ல பதிவாகிக்கிற ரிலையபிளான ஆத்தென்டிக்கான நபிமொழி. எனவே இந்த ஒரு செய்தியை அவர் நமக்கு சொல்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், நன்மை செய்வதற்கு நன்மை இருக்குது, நன்மை செய்பவருக்கு வழிகாட்டுவதற்கு நன்மை இருக்குது. நன்மை செய்வதற்கு நன்மை, நன்மை செய்வதற்கு வழிகாட்டுவதற்கு நன்மை. இங்கு நான் 2-3 சாராரை பார்க்கிறேன். உதாரணமா அல்ஹாஜ் ஃபௌஸ் எடுத்துக்கொண்டால், மன்னிக்க வேண்டும் அவருடைய பெயரை நான் குறிப்பிடுவதை இட்டு, அவர் தன்னுடைய பங்களிப்பை செஞ்சு வரார். இங்கு மட்டுமல்ல, நாடாவது தன்னுடைய பங்களிப்பு. இரண்டாவதாக பங்களிப்பு செய்வர்கள் எல்லாரையும் அழைச்சு வரார். இரண்டாவது பங்களிப்பு. மூணாவது பங்களிப்பு என்ன தெரியுமா? அவரும் வந்து ஆளோடு ஆளாக நின்று வேலை செய்கிறார். இப்ப நானெல்லாம் ஒரே ஒரு பங்களிப்பு தான். இதை பிடிச்சி ஒரு பீரங்கியாக நின்று 4 வசனங்களை சொல்லிட்டு சலாமாட்டு போயிருக்கு. இவர்கள் அப்படிப்பட்டவர்கள். ஃபௌஸ் ஹாஜியார் போன்ற பல ஃபௌஸ், அவருக்கு பின்னால அமீர் ஹாஜியார் இருக்கிறார். இவர்களுக்கு பின்னால ஷே ஹாரிஸ் இருக்கிறார். இங்க இருக்கிற பலர் இருக்கிறார்கள். ஜமீக் ஹாஜி இங்க வந்தார் என்றால், ஜமீக் ஹாஜியாரை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது யார்? சும்மா இங்க வந்து அவர் குதிக்கல. எனவே சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஒரு முடிவுக்கு வரணும். நான் பங்களிப்பு செய்வேன், அடுத்தவர்களை பங்களிப்பு செய்ய தூண்டுவேன், வழிகாட்டுவேன். மூன்றாவதாக, நானும் என்னால் முடியுமான எனது அறிவால், உடலால், திறமையால் பங்களிப்பு செய்வேன். இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நான் நீங்களும் வர வேண்டும் என்று உறுதி பூண்டுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நான் நினைக்கிறேன். இறுதியாக, நோயாளிகளாக இருப்பவர்களுக்கு விரைவான குணத்தை, சுகத்தை வழங்கி அருள வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். இதனுடைய முன்னோடிகளுக்கு நான் பிரார்த்திக்கிறேன். குறிப்பாக சிறப்பாக சகோதரர் டாக்டர் இக்பாலை நாம் அனைவரும் மிக மிக நன்றியோடு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவருக்காக பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மன்சன்ன சுன்னத்தன் ஹசனா, யார் ஒரு நல்ல வழியை, ஒழுங்கை அறிமுகப்படுத்துகிறாரோ அவருக்குரிய கூலி மறுமை நாள் வரைக்கும் அவருக்கு கிடைக்கும். அந்த வகையில் அந்த கூலி அவருக்கு கிடைக்கும். அதே போல இதனுடைய முன்னோடிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அல்ஹாஜ் ஃபௌசா இருக்கலாம், அவருடைய கொழும்பு வட்ட
வட்டமாக இருக்கலாம், நமது கொழும்பு வட்டத்தை சேர்ந்த நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். அதே போல் இங்கே ஏராவூரை சேர்ந்த டாக்டர் இக்பாலோடு இணைந்து பயணித்த ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. இவர்கள் அனைவரும் நமது பிரார்த்தனைக்குரியவர்கள், துவாவுக்குரியவர்கள். அதே போல் ஸ்டாஃப், உண்மையிலே நமது ஸ்டாஃபும் ஒரு மகத்தான ஸ்டாஃப், பாராட்டப்பட வேண்டிய ஸ்டாஃப் அங்கே இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இருவர் சகோதரர்கள் என்று தான் நினைக்கிறேன் இருவரையும். நான் எப்போது வந்தாலும், எந்த இரவிலே லேட் நைட்டில் வந்தாலும் அந்த இருவரும் விழித்திருப்பார்கள், முகமலர்ச்சியோடு வரவேற்பார்கள். நேற்றிரவு அவர்கள் ஒருவர், அவர் வயதில் மூத்தவர், நேற்று இரவு முழுக்க அவர் கண் விழித்திருந்தாராம். ஏண்டா வேலை கடைசியாக என்ன பார்த்துட்டு போன பிறகு இவங்க சொல்லிக்கிறாங்க 15 பேருக்கு டீ ஊற்றி கொண்டு வாங்க. எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு. அவர் தூங்கவில்லை என்று சொன்னார். பிறகு நான் சொன்னேன், காலையில் தூங்கவில்லை. இல்லை, நான் 3 மணிக்கு எழுப்பி ஆராதனையில் ஈடுபடுவேன், இதுவரைக்கும் தூங்கவில்லைன்னு காலையில் சொல்கிறார். அப்பேற்பட்ட ஒரு ஸ்டாஃப் இதனை ஒரு புனித பணியாக, சேவையாக உணர்ந்து அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் நமது நன்றிக்குரியவர்கள், பிரார்த்தனைக்குரியவர்கள். எனவே எனக்கு கிடைத்த சந்தர்ப்பம் உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி சொல்கிற சந்தர்ப்பம் என்றால் நீங்கள் எல்லோரும் நன்றிக்குரியவர்கள். வல்ல இறைவன் ரஹ்மான் உங்கள் அனைவருக்கும் பரக்கத் செய்வானாக, ரஹ்மத் செய்வானாக. உங்கள் அனைவருக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை தந்து அருள் புரிவானாக, ஆஃபியத்தை தந்து அருள் புரிவானாக. பணத்தை தந்திருப்பது போலவே நல்ல மனத்தையும் தந்து அருள் புரிவானாக. அந்த வகையிலே எஸ்காவுடைய நிர்வாகிகளுக்கும், அதன் தொண்டர்களுக்கும், அதன் ஊழியர்களுக்கும், அதன் உத்தியோகஸ்தர்களுக்கும் அனைவருக்கும் நான் நன்றி சொல்வதோடு, குறிப்பாக சிறப்பாக இன்றைய இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த நமது கௌரவ அதிகளுக்கு, சிறப்பு அதிகளுக்கு, அரசாங்க அதிபர் உட்பட இங்கு வருகை தந்திருக்கின்ற மாவட்ட பிரதேச செயலாளர்களுக்கு, இங்கே பின்னால் நான் நினைக்கிறேன் PHIமார்கள் இருக்கிறார்கள், இந்த துறை சார்ந்தவர்கள், சுகாதார அதிகாரிகள் அல்லவா, பரிசோதகர்களா அதிகாரிகளா, சுகாதார பரிசோதகர்களோ, அதாவது PHIமார்னு சொல்லுவோம், அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஊருடைய பிரமுகர்கள் வந்திருக்கிறார்கள், மரியாதைக்குரிய உலமாக்கள் வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் நீங்கள் செய்கிற பங்களிப்பு தான், இதெல்லாம் பங்களிப்பு தான். இவையெல்லாம் இத்தகைய நல்ல பணிகளுக்காக பங்களிப்புகளாக பார்க்கப்படும், நோக்கப்படும், பதியப்படும் என்று நான் நம்புகிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.